சந்தோஷப்படுவாரு. அது அப்படி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning. குட் மார்னிங். ஹே ஹாய்டி. ஹாய். ஹாய்டி. ஏண்டி கங்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே லேட்டா தான் வருவியா? எவ்வளவு நேரமா நீ வாரிட்டு இருப்ப? சும்மா ரெடி. மச்சான் வர சண்டே மறுநாள் கால் பண்றா கிரவுண்டுக்கு போவோம். இதுக்கு மேல நீ வந்து என்ன பண்ண போற? ஹே அப்பர்ணா, லேட் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் வா. வாடி, லேட் ஆனா மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும், சீக்கிரம் வா. எங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஆபீஸோட நேரமா இது? வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன திங்கக்கிழமையும் இதே தான் சொன்னீங்க. நானும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இனிமே அது நடக்காது. இன்னைக்கு சம்பளம் இல்ல. போங்க ஹாஸ்டல்ல போய் ரெண்டு பேரும் படுத்து கொரட்டை விட்டு தூங்குங்க. வந்துட்டாளுங்க. எங்க விடுறது சொன்னீங்க? அதுவா, கம்பெனிக்குள்ள விடுறத சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேரும் பொழைச்சு போங்க. உள்ள போய் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், சரியா? ஐயோ ஐயோ. என்ன மேனேஜர் கிட்ட ஒரு கொஞ்சல்? அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத. அவன் ஒரு மாதிரி. என்ன கொஞ்சன? நான் ஒன்னும் குருடன் இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நீ என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா? சபலமான ஆளு மாதிரி தெரியறான், அதனால பார்த்து நடந்து கூட சொன்னேன். சீ. நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட நம்பிக்கை வாங்கணும். அவங்க நம்புற மாதிரி பேசணும், புரிஞ்சுதா? இது புது கம்பெனி, கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது. மெட்ரோ கம்பெனி பல்பு மார்க்கெட்ல 210 ரூபாய்க்கு விக்குது. ஆனா குவாலிட்டி அதிகமாகவும் மின்சாரம் கம்மியாகவும் நம்ம பல்பு வெறும் 100 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, நம்ம பல்பு 1 வருஷம் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளதுன்னு கஸ்டமர் கிட்ட புரியுத மாதிரி நீங்க எடுத்து சொல்லணும். உங்க சாலரி டார்கெட் பெர் டே 20 பல்பு. அதுக்கு மேல விற்கிற ஒவ்வொரு பல்புக்கும் 30 ரூபாய் உங்களுக்கு கமிஷன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெர் மந்த் ஈஸியா 30,000 வரை நீங்க சம்பாதிக்கலாம். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, உங்க சம்பளம் உங்க வேலையை பொறுத்தது. உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பெரிய கேரண்டி வேணா சொல்றல, போமா ப்ளீஸ். போ. காலையில இருந்து எத்தனை வீடு ஏறி இறங்குறது, இன்னும் ஒரு பல்பு கூட வைக்கல.
ம். நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே, நீதான் என் வாழ்வே, வருவாய் என் அருகே. அதில் என்னை நான் காண்கிறேன், என் இதயம் நீதானடி, என் வாழ்வின் நன்னாளதே, உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே. தேனாக மாறும் நீ தமிழ் பேச, இசையின் வடிவம் நீ அல்லவா. நீ துளி தங்கும் வெண்மேகமாக, என் மீது வீசும் குளிர் தென்றலே. காதலில் சேர்ந்தது பிரிந்திடுமா, காலங்கள் சென்றும் அழிந்திடுமா. அதில் என்னை நான் காண்கிறேன், என் இதயம் நீதானடி, என் வாழ்வின் நன்னாளதே, உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே. மல்லிகை பூவாய் நீ மாறவே, மெல்லிய காற்றாய் நீ வீசவே, வானவில் நீந்தும் ஆகாயமே நீ. மடி மீது சாயும் சேயல்லவா. கண்ணோடு கண்கள் நாம் கண்டதெல்லாம், இதழோடு இதழாய் சேர்ந்தனவே. அதில் என்னை நான் காண்கிறேன், என் இதயம் நீதானடி, என் வாழ்வின் நன்னாளதே, உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே.
எப்போ வரேன்னு சொன்னேன். நான் 2 ஹவர்ஸா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணல எடுக்காம கட் பண்ணிட்டே இருக்க. நீ தானே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன விவேக் இப்படி எல்லாம் பேசுற? எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொல்றாங்க. எப்போ பண்ணிக்கலாம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டு கூட என் வீட்டில் சொல்ல முடியாது. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கான கடனே இன்னும் அடையலை. என் கல்யாணத்துக்கு வர போகிற வரதட்சணை வச்சு தான் அந்த கடனே அடைக்கணுன்ட்டு எங்கள் அப்பா பிளான் போட்டிருக்காரு. நீ முன்னாடி இப்படிலாம் சொல்லலையே. உங்க பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நீங்க தான் உங்க இப்படியெல்லாம் பேசுறது லவ்லெஸ், அதெல்லாம் போயின்னு பொண்ணுங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கும் சுகம் கிடைக்கிறதுனால நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி நடிக்க வேண்டியது. காதலுக்காகவும் காதலனுக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் செய்கிற மாதிரி எங்களையும் நம்ப வைக்க வேண்டியது. உங்கள் அம்மாவுக்கும் வசதியான ஒரு பையன் கிடைச்சான்னு நீ சொன்ன இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். தான் பொண்ணை காதலிக்கலாம் தெரிஞ்சும் அந்த பையனையும் தான் பொண்ணையும் தனியாக வீட்டில் விட்டு எந்த அம்மாச்சும் வெளியில் போவாங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் ஒரு புரோக்கர் வந்தான். எனக்கு 100 பவுனும் 5 லட்சமும் ஒரு ஷிஃப்ட் காரும் வாங்கி தரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி அதை எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி தியாகி பட்டம் வாங்க என்னால் முடியாதுமா. இல்லை, என்ன மாதிரியே உனக்கு வேற ஒருத்தன் கிடச்சி நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு நான் உன்னை எப்படி நம்புறது? அவளை எப்படி நீ நம்புவ? அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. வேற ஒருத்தங்க கூட போனாலும் காசு என்கிட்ட தானே இருக்கும். நான் ஒன்றும் ஏமாந்தவன் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா?